வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ காஃபிக்கு பதிலாக காலையில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே எனர்ஜி தரக்கூடிய ஆரோக்கியமான உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கஞ்சிக்கு தேவையான மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். வெறும் வாணலியில் ஒரு அழாக்கு உளுந்து, அரை அழாக்கு புழுங்கலரிசி சேர்த்து நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி மிதமான தீயிலே வச்சு வறுத்து எடுத்தோன்னா உளுந்து நல்ல பொன்னிறமாக மாறி வரும். அரிசி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொரி அரிசி மாதிரி அதுவும் பொன்னிறமாக மாறி வரும். இது கூடவே ஒரு 3 ஏலக்காய், 4 கல் உப்பையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறின பிறகு ஆற விட்டுட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். அரைக்கும்போது கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதனால் இது மாதிரி 1 செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் தொடச்சிட்டு மிக்சியில் அரைச்சோன்னா கரெக்டாக இருக்கும். மாவு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட குறைலாம் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தால் கூட ஜலிச்சுட்டு மறுபடியும் இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். மாவு அரைச்சாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து இப்போ கஞ்சி காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்த மாவு கூட 400 ml தண்ணீர் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கஞ்சி காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து இந்த மாதிரி பொங்கி வரும். அந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது விருப்பமோ அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் காய்ச்சி ஆறின பாலையும் கலந்துட்டு இறக்கிடணும். ரொம்பவே சுவையான கமகமன்னு ரொம்ப ஆரோக்கியமான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை டீ காஃபிக்கு பதிலாக தாராளமாக காலையில் சாப்பிடலாம். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் கிடைக்கும். ரொம்ப திக்காக காய்ச்சாமல் இந்த அளவுக்கு குடிக்கிற பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.